இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 48 அதிகாரம் 22 திருவசனம். தீயோர்க்கு அமைதி இல்லை. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதி முழுமையாய் நிலவிட வேண்டுமென்று இறை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். இன்று புனிதை ஜோசப்பின் பக்கீதாவின் மூலம் இறை இயேசுவின் அருள் நாடி ஜெபிப்போம். இன்றைய வசனமானது ஓர் எச்சரிக்கை குரலாக நம் காதுகளில் ஒலிக்கின்றது. கேட்போமா? தீயோர்க்கு அமைதி இல்லை என்கிறது வசனம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதுபோல இறை இயேசுவின் வார்த்தைகள் நம் உள்ளத்தில் இருந்தால் நம் இல்லத்தில் எந்த காலத்திலும் விசனம், சண்டை, சச்சரவு, நிம்மதியற்ற நிலை இருக்கவே இருக்காது. என்றும் நாம் இயேசுவையே நம்பியிருந்து அவரை தினமும் தொழுது நமது காலங்களை, குடும்பத்தை, வேலையை, பிள்ளைகளை இயேசுவின் கரங்களில் சமர்ப்பித்து வாழ்ந்தால் எந்த தீமையும் நாம் செய்வதற்கு வாய்ப்பே வராது. அப்போது அமைதி நம் குடும்பத்தில், பிசினஸில், வேலையில், குடும்பத்தில், பிள்ளைகள் காரியத்தில் நிறைந்து இருக்கும். நம் சமாதானத்தை, குடும்ப மகிழ்ச்சியை மூன்றாம் ஆள் யாராலும் கெடுக்க முடியாது. உங்கள் சொல், உங்கள் செயல் இவை இரண்டின் நிமித்தம் மட்டுமே அமைதியற்ற நிலைமை உங்கள் வீட்டிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ இருக்கும். இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் தனிப்பட்ட மற்றும் குடும்ப அமைதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, சிரிப்பை யாராலும் நிலைகொலிக்க முடியாது. சரி, விவிலியத்தில் தீமையாய் வாழ்ந்து தங்களுக்கு கிடைக்கவிருந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களும் இருக்கின்றார்கள். உதாரணமாக யூதாஸ், சிம்சோன் என்று சொல்லலாம். இன்று நாம் வாழும் காலத்திலும் பசுத்தோல் போர்த்திய புலியாக பல துன்மார்க்கர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். தீய ஆலோசனைகளை தருவார்கள். தீய வழியில் செல்ல ஆசை காட்டுவார்கள். உழைக்காமல் பணம் சம்பாதிக்கலாம் என்பார்கள். பெரியவர்களை மதிக்காதே, நீ ஏன் மதிக்க வேண்டும்? உன் கையில் நல்ல வேலை, சம்பளம், படிப்பு இருக்கின்றது, நீ ஏன் அடங்கி போக வேண்டும் என்பார்கள். இப்படிப்பட்ட தீயோரின் பேச்சுக்கு செவியே கொடுக்காதீர்கள் நண்பர்களே. மனிதனுடைய திட்டங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் இயேசுவின் திட்டங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நன்மையை, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது மக்களாகிய எங்களுக்கு மீண்டும் வியத்தகு செயல்புரிய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தீயோர்க்கு அமைதியில்லை என்பதை இன்றைய வசனத்தின் மூலம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நல்லோராய், நியாயமானோராய் வாழ ஆசைப்படுகின்றோம். எங்கள் குடும்பத்திலும் எங்கள் வேலையிலும் அமைதி நிலவ உதவும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.